நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கம். டிஃபை தமிழ் யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா அரவிந்த்ராஜ் பேசுறேன். சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, வழக்கமா ப்ரீவியஸா 2 வீடியோஸ்ல வந்து பிட்காயின்ல வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் எப்படி அப்ளிகபிள் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அன்னன்னைக்கு வரக்கூடிய சார்ட்ல இருந்து. சோ இன்னைக்கு நம்ம எத்தீரியம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போறோமோ அது எப்படி அப்ளை ஆயிருக்குன்றத பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா வில்லியம்ஸ் ஆர் ஆசிலேட்டர் இண்டிகேட்டர். ஓகேங்களா? சோ இந்த வில்லியம்ஸ் ஆர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதை போயிட்டா இண்டிகேட்டருக்கு போய் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பாருங்க வில்லியம் பர்சன்டேஜ் ஆர். ஸோ அப்ளை பண்ண நாளைக்கு கீழே வந்து டவுன் லைன்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், ரைட்டுங்களா? பட் கன்ஃபியூஸ் ஆகும், என்னடா ஈசிடி கோடு மாதிரி போகுது அப்படின்னு. இங்க வந்து சைட்ல உங்களுக்கு ஒரு காலம் இருக்கு பாருங்க, இங்க வந்து -20ல இருந்து -80 இருக்கு பாத்தீங்களா? இது ரொம்ப முக்கியமான இடங்க. ஸோ -20ல இருந்து -0 அப்படிங்கிறது வந்து ஓவர் பார்ட் சோனுங்க. அதே நீங்க வந்து உங்களுக்கு வந்து -80ல இருந்து -100 வரைக்கும் இந்த ஜோன் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் சோல்டு ஜோன். ஸோ இதுல நம்ம எப்படி இந்த ஒரு இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாரும் குழப்பமா இருக்கலாம். ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதுல வந்து -50 வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்டா நீங்க எடுத்துக்கணும். ஸோ அந்த -50ல இருந்து ஒருவேளை இந்த லைன் கிராஸ் ஆகி கீழே வந்துச்சுன்னா டெஃபினட்டா கீழே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கூடுமான வரைக்கும் ஒரு 80% ரிவர்ஸ் ஆகி மேலதான் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா -80 கிராஸ் பண்ணி -100 வந்துருச்சுன்னா சோ ஓவர் சோல்ட் ரீஜனை டச் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணலாம், மார்க்கெட் மேல போகும். இப்ப நீங்க பாத்துட்டு கூடிய இந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர்ல வந்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இதே வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 1 டே வச்சு பார்ப்போம். 1 டேல வச்சு பார்க்கும்போது எத்தேரியமோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 1 டேல இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு -50 கிராஸ் பண்ணிட்டு திருப்பி பாருங்க மேலதான் வந்து பாத்தீங்கன்னா போயிருக்கு. இப்ப அடுத்து வந்து இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா -36 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அதே வந்து நீங்க அடுத்ததான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா 1 வீக்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓவர் பார்ட் சோன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வீக்லியில வந்து இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. இது ஒரு 20ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல எடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜில இருக்கக்கூடிய இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து இந்த வில்லியம் பர்சன்டேஜ் ஆர் இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகேங்களா? சோ இது போல இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜியோட வீடியோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய டிஃபை தமிழ் யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனலை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.